லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 7 சொல்லுகிறது. அதுல மிடில் உள்ள வசனம், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தேடுகிறது அப்படின்னா, நம்ம இங்க இந்த இடத்துல தேடுறோம், அந்த இடத்துல தேடுறோம், அந்த கோயில்ல இந்த கோயில்ல நம்ம மனதை தேவ சமூகத்துல சேர்க்காம நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சரீர பிரகாரமாக அந்த ஆலயம் இந்த ஆலயம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆலயத்துக்கு போனா இது நடக்கும், இந்த ஆலயத்துக்கு போனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் அதிகாரம் 29 வசனம் 13 14 நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால், முழு மனதோடு என்னை தேடினீர்கள் ஆனால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி தேடுகையில நீங்க என்னை கண்டுபிடிப்பீங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் அழகாக அந்த இடத்துல சொல்றாங்க. முழு இருதயத்தோடு அப்படின்னா முழு மனதோடு நம்ம தேவனை தேடுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அவர் காணப்படுவாரா. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல 2 நாளாகமம் அதிகாரம் 15 வசனம் 2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பாரு, நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதே வேளையில நீங்க அவரை விட்டுட்டீங்க அப்படின்னா அவரும் உங்களை விட்டுருவேன் என்று சொல்லி அழகாக சொல்றதை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, யாக்கோபு புத்தகம் அதில் அதிகாரம் 4 வசனம் 8 சொல்லுகிறது, தேவனிடத்துல சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று அந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படி நம்ம தேவனை தேடுவோம். முழு இருதயத்தோட தேடுங்க, அங்கே இங்கே அலையாம உங்கள் முழு மனதை திறந்து இருதயத்தை திறந்து அவரை தேடினால் கர்த்தர் நிச்சயமாக அவர் நம் மத்தியிலே வெளிப்படுவார். நம் மத்தியிலே அவர் காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.